மாண்புமிக்க இந்த வித்தியாலயத்தின் அதிபர் திரு NC சுதாகரன் அவர்களே, எதிர்கால வாழ்வுக்கான கனவுகளை சுமந்தபடி இந்த வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் பிள்ளைகளின் வாழ்வை செதுக்கும் ஆசிரிய பெருந்தகைகளே, கல்வியே கருந்தனம் எனும் இந்த வித்தியாலயத்தின் மகுட வாசகத்தை நன்குணர்ந்து தங்கள் பிள்ளை செல்வங்களின் முன்னேற்றத்தை இந்த வித்தியாலயத்தில் ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் பெற்றோர்களே, பெற்றோரின் நம்பிக்கைக்கும் கற்கும் வித்தியாலயத்தின் கீர்த்திக்கும் தங்கள் சாதனைகளால் கௌரவம் சேர்க்க வேண்டிய மாணவ செல்வங்களே, இந்த நிகழ்வின் மாண்புக்கும் பாடசாலையின் மேம்பாட்டுக்கும் வலு சேர்க்கின்ற அதிதிகளே, நலங்கிருமிகளே, பாடசாலை சார்ந்த சபைகளின் செயலாற்றுகை குழுவினரே, உங்கள் எல்லோருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சியடைகிறேன். 23/6/1910 நிறுவப்பட்ட இந்த பாடசாலைக்கு ஒரு நீண்ட வரலாறு உண்டு. நூற்றாண்டை கடந்த வரலாற்று சிறப்புமிக்க பாடசாலை என்பது இந்த வித்தியாலயத்தின் சமூகத்திற்கு பெருமிதம் கொடுப்பது. இலங்கையின் சுதந்திரத்திற்கு முன்னான ஐரோப்பியர்களின் கல்வி முயற்சிகளுக்கு சவாலாகவும் சமதையாகவும் சுதேசத்தவர்களால் மேற்கொள்ளப்பட்ட கல்வி பணிகள் கவனத்துக்குரியவை. அவற்றில் கிராமங்களில் எழுச்சி பெற்ற வித்தியாலயங்களும் வித்தியாசாலைகளும் தனித்துவமானவை. அவை கிராமங்களின் கல்வி வளர்ச்சிக்கு அளப்பெரும் பணியாற்றின. கிராமிய சமுதாயங்களின் சமூக அசைவியக்கத்துக்கும் வழிவகுத்தன. அந்த பாடசாலைகளின் தோற்றத்திற்கு காரணமான நம் முன்னோர்களின் சிந்தனையும் செயலாற்றல்களும் நினைந்து பெருமைப்படத்தக்கவை. இந்த வித்தியாலயத்தின் நிறுவனரும் இரண்டாவது அதிபருமான அமரர் ராமலிங்கம் கார்த்திகேசு சட்டம்பியார் அவர்கள் பெருமைக்குரியவர். 1926 முதல் 1950 இந்த வித்தியாலயத்தின் இரண்டாவது அதிபராக சேவையாற்றி இருந்தார் என்பதுடன் இந்த வித்தியாலயத்தின் அடையாளமாகவும் விளங்குபவர். இந்த வித்தியாலயத்தின் 114வது ஆண்டை நினைவில் குறிக்கும் இந்நாளில் நிறுவனர் நினைவுரையாற்ற கிடைத்த வாய்ப்புக்காக மகிழ்வடைகின்றேன். பாடசாலை சமூகத்திற்கு எனது நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த உரை ஒரு சிறு பிரசுரமாக இப்போது உங்களுடைய கைகளிலே தரப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன். இந்த உரை ஒரு நினைவு பேருரையாக நான் வாசித்து அளிக்கப் போவதே இல்லை. ஏனென்று சொன்னால் இங்கே சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்கள், கல்வித்துறையோடு சார்ந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நலன்விரும்பிகள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த பிள்ளைகள் தான் இவர்களுடைய வீணவாதான் பெரியதாக தெரிகின்றது. சுதாகரன் அதிபர் அவர்கள் சொன்னார் 96 பேர் இந்த பாடசாலையில் இருக்கு. இன்றைக்கு வரவு அதில் பதியக்குள்ள இன்றைக்கு 10 பேர் அப்சன்டீஸ் இருக்குன்னு சொல்லி நாங்கள் வந்திருந்த நேரத்தில் ஆபீஸ் வாசல்ல இருக்கிற வரவு அந்த பலகையில பதிஞ்சார். இப்ப நிறைய பிரச்சனைகளோட இயங்கிக் கொண்டிருக்கின்ற பாடசாலை, இந்த பிரச்சனைகளை அதிபர் ஆசிரியர்கள் முகம் கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு பாடசாலையிலே என்ன பேசலாம் என்பதை மையப்படுத்தித்தான் நான் இந்த நினைவு பேருரையை உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் இந்த பேருரையை நீங்கள் இதில் வாசித்தீர்கள் சொன்னால் மண்டையில குழப்பம் பெற அளவுக்கு மோசமான சொற்கள் எல்லாம் அதில் இருக்கு. அப்ப நான் அந்த சொற்கள், அந்த வசனங்கள், அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு இங்கே இருக்கிற ஆசிரியர்கள், கல்வி துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்காகவும் பேச வேண்டும்.
பிள்ளைகளுக்காகவும் பேச வேண்டும், பெற்றோருக்காகவும் பேச வேண்டும். ஆனா நான் நினைக்கிறேன் இங்க வந்தா பிறகு நான் இந்த தலைப்பை தெரிவு செய்தது மிக பொருத்தம் என்று நினைக்கிறேன். இதுவரைக்கும் குருக்கள் அவர்கள் ஆற்றிய உரை, அதிபர் அவர்கள் ஆற்றிய உரைக்கு பின்னாலே இந்த தலைப்பு நான் ஒரு மிக பொருத்தமாக தெரிவு செய்ததாக எனக்கு ஒரு திருப்தி வருது. ஏனென்று சொன்னால் என்னுடைய இலக்கு பெற்றார்கள் தான். இந்த பெற்றோர்களை குறித்து, இந்த பெற்றோர்களுடைய செயற்பாடுகளை குறித்து பெரும் பெரும் ஆய்வாளர்கள் செய்த ஆய்வுகளினுடைய ஒரு விளைவாகத்தான் இந்த கட்டுரை உருவாகி இருக்கிறது. இப்ப நான் அந்த கட்டுரையை வாசிக்க போவதில்லை. அதில் சாராம்சத்தை நான் எப்படி சொல்லலாம் என்பதை பற்றி கொஞ்சம் மீள நான் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னால், எனக்கு பக்கத்தில் அதிபர் பாலச்சந்திரன் அவர்கள் இருந்தார், என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். இந்த அதிபர் தன்னுடைய சேவையை முடித்துட்டு போனாலும் இந்த பாடசாலையை பற்றி மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார். அவர் கருத்து என்ன கேட்டார், இந்த எல்லா இடத்திலேயும் இந்த பிள்ளைகளுடைய அளவு மிக குறைந்து கொண்டு வருது. கிராமப்புறங்களில் இருக்கிற பாடசாலைகளில் பிள்ளைகளுடைய அளவு மிக குறைந்து வருது. அதை நினைச்சு அவர் வேதனைப்பட்டு பல கதைகள் சொன்னார்கள். அப்ப இது ஒரு புதுமையான விஷயம் அல்ல. இங்கே அதிபர்கள் இருக்கிறீர்கள், கல்வி பணிப்பாளர் இருக்கின்றார், அந்த துறை சார்ந்த பல பேர் இருக்கிறீர்கள். இந்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை விழுது. நல்ல கட்டணம் இருக்கு, 96 பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அரங்கு கிடைச்சிருப்பது என்பது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் இந்த அரங்கிலே ஆடலாம், பாடலாம். பாலச்சந்திரன் அதிபர் காலத்துல சொன்னார், தன்னுடைய காலத்துல மேடையை இதுல போட்டால் எப்ப அந்த மேடைக்கு கட்டின கயிறு அருமன்னு தனக்கு நெஞ்சிலியா இருக்கும். பிள்ளையேறி நாடகம் ஆடையக்குள்ள டான்ஸ் ஆடையக்க அந்த மேடையிட்ட கயிறு எப்ப அரும் என்று தான் கவலைப்பட்டு கொண்ட டென்ஷன் ஆயிருப்பார். அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த அதிபர் இப்படி ஒரு மண்டபத்தை பார்க்கக்குள்ள சந்தோஷப்படுறது ஒரு பெரிய பெரிய பூரிப்பு. 96 பிள்ளைகள் ஆடுவதற்கு இங்கே அரங்கம் இருக்கு. அப்ப இந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறையுது என்று சொல்லி சொன்னால் இதுக்கு பல காரணங்கள். இங்கே இன்னை விட அந்த துறையில தேர்ச்சி பெற்ற பல பேர் இருக்கிறீர்கள். ஒரு மிக பிரதானமான காரணம் இருக்கிறது என்று சொன்னால், பிள்ளை பிறந்த அடுத்த நாளே சாதனையாளர் வந்துடுவோம். அடுத்த நாள் பெட்டில இருந்து குதிச்சு அது செஸ் விளையாடினால் அதை போல மகிழ்ச்சி பெற்றார்கள் இல்லை. பெட்ல இருந்து குதிச்சு செஸ் விளையாட முடியும். அப்ப ஆன்டி எதிர்பார்ப்பு பள்ளிக்கூடத்தில் பாடசாலை படிக்கிற வாத்தியார் அந்த பிள்ளையை பெற்றாரா, அந்த வாத்தியாருக்கு இந்த பிள்ளை செஸ் விளையாடணும்னு ஆசை இருக்கா, அல்ல இந்த அதிபர் பிறந்த குழந்தை செஸ் விளையாடணும்னு சொல்லி நினைக்கிறாரா என்று கேள்வியை கேட்டுக்கொண்டு போனால் இந்த ஆசையெல்லாம் என்னுடைய பிள்ளையை பற்றிய என்னுடைய ஆசையெல்லாம் என்னுடைய ஆசை. அவசரமாக அச்சீவ் பண்ணணும், அவசரமாக சாதனைகளை நிகழ்த்த வேண்டிய தேவை, நிகழ்த்த வேணும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி பெற்றார் மிக தீவிரமாக பல வேலை திட்டங்களில் ஈடுபடுகிறார். பிழை இல்லை, அப்படி ஆசை கொள்றதுல பிழை இல்லை. ஆனா எந்த ஆசையை எந்த பிள்ளைகிட்ட திணிக்கிறோம்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. 25 வயதுல சாதிக்க வேண்டிய சாதனையை என்னுடைய பிள்ளையை கொண்டு நான் ஸ்காலர்ஷிப் வகுப்புல சாதிக்கிறதுக்கு பல முயற்சியை செய்கிறேன். அப்ப பெற்றார் பல அக்கறையா இருக்கிறார்கள். பெற்றார் பிள்ளைகளை படிப்பிக்கிறதுல மிக அக்கறையா இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய சாதனையில மிக அக்கறையா இருக்கிறார்கள். ஆனா இங்கே நான் எடுத்துக்கொண்ட பொருளினுடைய பிரதானமான பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால், பெற்றார்கள் தான் பிரதானமான பிரச்சனை. பெற்றார்கள் எல்லாம் பிரச்சனையானவர்கள் என்று நான் சொல்லவே இல்லை. என்ன செய்யவும் பிள்ளைகளுடைய சாதனைகள்ல இந்த பெற்றாருடைய ஈடுபாடு பற்றி பல்வேறு உலகளாவிய ரீதியில பல்வேறு அறிஞர்கள் ஆய்வுகளை செய்து பல முடிவுகளை சொல்லி இருக்கிறார்.
இங்க படிக்கிற 96 பிள்ளைகள்ல நான் என்னுடைய கதையை சேர்த்து தான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடாது இவர் பேசுறவர் இவற்ற பிள்ளை என்ன செய்யறன்னு சொல்லி கேட்கக்கூடாது. என்னுடைய பிள்ளையை சேர்த்து தான் சொல்றேன். ஸ்காலர்ஷிப் வகுப்பு பாஸ் பண்ணத பிற்பாடு இந்த பிள்ளையை நான் எந்த பாடசாலையில சேர்க்க போறேன்றது பற்றிய கனவு முதலாம் வகுப்பில் இந்த பிள்ளையை கொண்டு இந்த பாடசாலையில அனுமதிக்கைக்குள்ளே அந்த பெற்றாருக்கு. இதற்கு மேலால எங்களுடைய பெரிய பாடசாலைகள் எடுத்தோம் என்று சொல்லி சொன்னால் டிவிஷன்ஸ். நான் படிச்ச காலத்துல ஒரு பெரிய பாடசாலைக்கு, நான் கிராமப்புற பள்ளிக்கூடத்தில் படித்தவன், இப்படி ஒரு பாடசாலையில ஒரு பெரிய பாடசாலைக்கு போய் சேர வேணும்னா அங்க ஏ பி என்று 2 டிவிஷன் இருக்கு. ஏ அண்ட் பி. அந்த காலத்துல மொக்கர்கள் என்று சொல்லப்பட்ட பிள்ளைகளை கொண்டு பியில தள்ளி விடுறது, கெட்டிக்காரன் பிள்ளைகள் சொல்றது ஏல தள்ளி விடுறது. அதெல்லாம் இப்ப மாறி. ஆனால் இன்றைக்கு ஒரு பெரிய பாடசாலையில 6 டிவிஷன் இருக்கு. ஒரு பெரிய பாடசாலையில 6 டிவிஷன் இருக்கு. எல்லா பெற்றோருடைய மனநிலையும் ஸ்காலர்ஷிப் பிள்ளையை பாஸ் பண்ண வேணும்ன்ற வேகம் இருக்கு. அப்ப நிறைய பிள்ளை பாஸ் பண்ணு. அந்த தகுதி கிடைச்ச உடனே அங்கே 6 டிவிஷன்ல 6 நாங்க 24 240 பிள்ளைகளை அனுமதிக்கிறதுக்கு அந்த பாடசாலை தயாராயிருக்கு. அப்ப இங்க சுழிபுரம் ஆறுமுகம் வித்தியாலயத்துல பிள்ளை நிக்கிறதுக்கு நிக்கலாம். இது இந்த இப்படியான சின்ன பாடசாலைகளை நடத்துற அதிபர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு, இதை வழிநடத்த உதவி செய்ய வருகின்ற புரவலர்களுக்கு எல்லாம் இது ஒரு பெரிய பிரச்சனை. எங்களோட பிரதேசத்துல நிறைய காசு இருக்கு. இந்த வளைவு இந்த புரவலர்கள் இந்த வளைவை கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பள்ளிக்கூடத்தை லட்சணமா பார்க்க வேணும்ன்ற அந்த மன அவர்கள்ட்ட இருக்கு. ஆனால் இந்த இந்த வளைவு இருந்தால் இந்த பிள்ளைங்க சாதனை சரியா இருக்குமா என்று கேட்டால் அதை நான் புரட்சி கதைகள், அது மிக மகத்தான பணி. ஆனால் இந்த வளைவு இருந்தால் இந்த பிள்ளையினுடைய சாதனை நிலைநாட்டப்படுமான்னு கேட்டால் இந்த வளைவினுடைய பெருமானம் என்னன்றதை பார்க்கணும். நான் இந்த வளைவினுடைய பெருமானம் என்ன? நான் படிச்ச பள்ளிக்கூடம், என்னுடைய ஊர் பள்ளிக்கூடம், என்னுடைய பிள்ளைகள் படிச்ச பள்ளிக்கூடம், இந்த மண்ணில தான் நான் விளையாடினேன். எனவே இந்த பள்ளிக்கூடத்தை நான் ஒரு பரிமளிப்பா வச்சிருக்க வேணும் என்றுதான் அந்த நோக்கம். அந்த பரிமளிப்புக்கு எங்களுடைய பிள்ளைகளுடைய சாதனை மிக முக்கியமான. இங்கே அதிபர் பேசியிருக்க, தன்னுடைய அறிக்கையில பேசியிருக்க நிறைய கவலைப்பட்டார். இந்த சாதனைகள் குறித்து கவலைப்பட்டார். அப்ப இந்த சாதனைகளை ஈட்டுறதுல பெற்றோருடைய ஈடுபாட்டை பற்றி நான் சில கொஞ்ச நேரம் பேசி, எனக்கு தெரியும் இந்த நிலைமையில இந்த பிள்ளைகளுக்கு முன்னால இந்த ஆழமான விஷயங்களை பேச முடியாது. இருந்தாலும் அதிபருடைய நோக்கம் மிக முக்கியமாக எனக்கு சொன்னார். இந்த உரை இந்த எங்களுடைய பெற்றோருக்கு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப அதை நான் உருவாக்குகின்ற அந்த நோக்கத்தில பிள்ளைகளை கவனத்தில் எடுத்தா கூட அவங்களுக்கு புரியாது. எடுத்தா கூட நான் சில விஷயத்தை சொல்லணும். அப்ப இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த பாடசாலையில நல்ல ஆசிரிய வளம் இருக்கு. எந்த பாடசாலையும் ஆசிரியர்கள் ஒரு மிக முக்கியமான வளம். இந்த கட்டடங்கள், காணிகள், தளபாடங்கள் எல்லாம் இருக்கு. இந்த பௌதீக வளங்கள் எல்லாம் இருக்கு. வெளியில இந்த புரவலர்கள் உதவி செய்பவர்களுடைய சமூகம் இருக்கு. இந்த பாடசாலையுடைய சமூகம் இருக்கு. இந்த பாடசாலைக்குரிய சமுதாயம் வெளியில இருக்கு. படிச்சுட்டு போனவர்கள் இருக்கிறார்கள், அதிபராக இருந்துட்டு போனவர்கள் இருக்கிறார்கள். இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆசிரியரே இந்த பாடசாலையிலே ஆசிரியராக இருக்கலாம். பெற்றோர்கள் இருக்கிறார்கள், நலன் விரும்பிகள் இருக்கிறார்கள், எல்லாரும் இருக்கிறார்கள். அப்ப இந்த முக்கோணம் வந்து அங்கே இருக்கு. இந்த சமுதாயம் இருக்கு, இந்த சமுதாயத்தில் இருக்கிற இந்த பள்ளிக்கூடம் இருக்கு. இந்த பள்ளிக்கூடம் என்பதற்குள்ளே ஆசிரியர்கள் வளங்கள் எல்லாம் வந்துடுது. அப்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில இந்த மாணவர்கள் இந்த பள்ளிக்கூடத்தை நம்பி வாராங்க, அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். அப்ப பெற்றோர், இந்த சமுதாயம், இந்த பாடசாலை என்று பார்க்கின்ற வேளையிலே
இந்த பெற்றோருடைய பங்கு, இந்த 3 முனைகளையும் பெற்றோருடைய பங்கு என்ன என்பது பற்றி நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் இந்த குடும்பங்களை பொறுத்தவரை ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான பணி என்ன, பெற்றோருடைய பணி என்ன என்று கேட்டால், அந்த பணிகளை பற்றி சொல்லுகின்றவர்கள் சொன்ன பிரதானமான 4 விஷயம் இந்த புத்தகத்தில் இருக்கு. நான் அதை வாசிக்கல, சாராம்சத்தை சொல்றேன். முதலாவதா என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், இந்த பாடசாலையில் இருக்கிற நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கிறது, இந்த பாடசாலையில் இருக்கிற கடமைகளை பொறுப்பேற்கிறது. அப்ப நாங்கள் சிந்திக்கணும், ஒரு பெற்றோராக நான் சிந்திக்கணும், என்னுடைய பிள்ளை படிக்கிற பாடசாலையில நான் என்ன கடமையை பொறுப்பேற்றிருக்கிறேன். இது ஒரு பாரம்பரியமான விஷயம். நான் என்ன கடமையை பொறுப்பேற்றிருக்கிறேன், இந்த பெற்றோருடைய என்னுடைய பிள்ளைக்காக என்னென்ன பொறுப்பெடுத்திருக்கிறேன். பிள்ளையை கொண்டு விடுறேன், ஸ்கூட்டிலே கொண்டு விடுறேன், ஓட்டோ ஹயர் பண்ணி கொண்டு விடுறேன், ஹயர்ஸ்ல ஹயர் பண்ணி கொண்டு விடுறேன், எல்லாம் செய்கிறேன். இது எல்லாமே செய்வோம். பாடசாலையில் நான் என்ன பொறுப்பு எடுத்திருக்கேன், இந்த ஆசிரியர்களோட அதிபர்களோட சேர்ந்து இந்த பாடசாலையில என்ன பொறுப்பை நான் எடுத்திருக்கிறேன், இதால என்னுடைய பிள்ளைக்கு என்ன உறுதுணையை நான் பள்ளிக்கூடத்தில் செய்கிறேன் என்ற ஒரு கேள்வி. 2வது விஷயம் இருக்குன்னு சொல்லி சொன்னால், கல்வியை ஊக்குவிக்கிற விதத்தில இந்த இடவசதிகள் செய்து கொடுக்கிறது, பிள்ளைகளின் விருப்பங்களை உருவாக்குறது, பிள்ளைக்கு பக்கத்துல இருந்து பயிற்சி அளிக்கிறது. இதெல்லாம் ஆசிரியர்களுடைய வேலை கருதி கொண்டிருக்கிறோம். ஆசிரியருடைய வேலை என்று கருதி கொண்டிருக்கிறோம். பாடசாலையிலே ஆசிரியருடைய வேலை. இந்த விஷயங்கள்ல என்னுடைய பொறுப்பு என்ன என்றதை பற்றி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இந்த பெற்றோர்களுக்கு இருக்கு. 3வது விஷயம் என்ன சொல்லி சொன்னால், இப்ப எனக்கு இப்படி சொல்லிக் கொண்டிருக்கீங்க, என்னுடைய ஒரு அனுபவம் இருக்கு. நான் மிக கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தேன். மிக பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உள்ள குடும்பத்திலிருந்து வந்தார். நான் என்னுடைய தந்தையார்கிட்ட எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு மேசை வேணும் என்று நான் கேட்ட அந்த காலம் என்னுடைய மனசுல பசுமையா இருக்கு. அவர் மேசை செய்து தர்றதுக்கு அவரோட வசதி இல்லை. என்ன செய்தார் என்றால், இந்த சன்லைட் பட்டி இருக்குல்ல, சன்லைட் பட்டி இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு தெரியாது. முந்தி சன்லைட் பலகப்பட்டியில வருது. அந்த பலகப்பட்டியில அந்த இடவெளி வச்ச ஒரு பலகப்பட்டியில சன்லைட் பாக்ஸ் ஒன்று வரும். அந்த பெட்டியை வாங்கி அதை சேர்த்து அந்த இடைவெளி இல்லாம சேர்த்து அடிச்சு கீழுக்கு காலு 2 பூவரசந்தடிய மேலே இருந்து ஆணி இருக்கு. அந்த பூவரசந்தடியை நட்டு, என்னுடைய வீடு மண் வீடா இருந்தது. அந்த மண் வீட்டில் ஒரு கத்தி ஒரு கத்தி வச்சு ஒரு சின்ன ஒரு பீலி செய்தார். சுவர்ல ஒரு பீலி செய்து அந்த பீலிக்குள்ள அந்த பலகையை செருகி கீழே அந்த 2 காலையும் வச்சு, ஏன்னா 4 கால் கூட்ட அது ஆடு, பூவரசந்தடியில கால் கூட்ட ஆடுங்க. அப்ப சுவருக்குள்ள ஒரு பக்கம், முன்னுக்கு ஒரு பக்கம், இப்படி ஒரு மேசை செய்திருந்தாங்க. அந்த மேசைக்கு முன்னால சைலன்ஸ் என்ற குடியோட ஒரு சின்ன பிள்ளை இந்த படம் ஒன்று கேட்கும். இன்றைக்கும் பசுமையா என்னுடைய மனசுல இருக்கு. அப்ப இந்த வசதிகளை செய்து கொடுக்கிறது என்றது இன்றைக்கான முழுக்க ஆசிரியர் கையில விடுவோம். என்ன பிள்ளை சொன்னாலும் அதிபர் அல்லது ஆசிரியர் தான் குற்றவாளி. அதிபரும் ஆசிரியர் தான் குற்றவாளி. ஏனென்றால் அவைதானே படிப்புகளுக்கு வந்தவை, அவை படிப்புகள். அப்ப நாங்களா பிள்ளைகள் என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப அந்த வசதிகளை செய்து கொடுக்கிறதுன்றது பல்வேறு தரப்படும். நாங்கள் வசதிகளை செய்து கொடுத்தல் என்பதை இன்றைக்கு வசதியா வாழ்கின்றவர்களுடைய வசதியோட சேர்த்து வச்சு பார்க்க முனைகிறோம். ஒரு போனை வாங்கி கொடுக்கிறது, கோவிட்-19 பிறகு இது ஒரு பெரிய பிரச்சனை. கோவிட்-19 பிறகு ஒரு பெரிய பிரச்சனையா உருவெடுத்து உலகம் முழுக்க இதை பற்றி இன்றைக்கும் ஆய்வு நிற்கிறது, நடந்து கொண்டே இருக்கு. தொடர்ச்சியா ஆய்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. எதெல்லாம் வசதி என்று நாங்கள் இன்றைக்கு கருதுகிறோமோ, இந்த உலகம் எதெல்லாம் வசதி என்று கருதுகிறோமோ அதுதான் வசதி நினைக்கிறோம். ஆனால் அடிப்படை வசதியில மறந்து போகிறோம். அப்ப இது 3வது விஷயம். 4வது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பிள்ளைகளை குறித்து, அந்த சமுதாயத்திலே அவர்கள் இந்த சமூகத்தோட சேர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, பல திறன்களை நாங்கள் சொல்றோம், சமூகத்துடைய திறன்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றோம். இதுக்கு முன்னுடைய அதிகாரத்தான் சொல்ல முடியும். நான் சில பேச வந்த விஷயங்களை எனக்கு சில அனுபவங்களால சொன்னார் இந்த அதிபர், பழைய அதிபர். இவர் சொன்னார், ஒரு காலத்திலே பாருங்கோ, இந்த எண்
சம்பந்தப்பட்ட அறிவு, எழுத்து சம்பந்தப்பட்ட அறிவு, சமுதாயம் சம்பந்தப்பட்ட அறிவு. இன்றைக்கு நாங்கள் அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம். சமூக திறன்கள், அந்த திறன்கள், இந்த திறன்கள் தான் பேர் வச்சிருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் அந்த பேர் இல்லாமலே அந்த விஷயங்கள் எங்களுடைய மாணவர்கள்ட்ட, எங்களை படித்தவர்கள்ட்ட வந்து சேர்ந்தது. பாருங்க, சமாதானம் எப்ப பிழைச்சது, அந்த நேரத்தில் சமாதான கல்வி வந்தது. அறம் எப்ப பிழைச்சது, அந்த நேரத்தில் ஒழுக்க கல்வி வந்தது. அப்ப பெற்றதை பற்றி சிந்திக்கணும். என்னுடைய பிள்ளைக்கான சமூகத்திறனை நான் பாடசாலை வகுப்பறைகளை அடைச்சி வச்சு படிப்பிக்கலாம். அப்ப ஆசிரியர்கள் மீதோ பாடசாலை நிர்வாகத்தின் மீதோ குற்றம் சொல்லுவதால் எங்களுடைய பிள்ளைகளுடைய சமூக திறன் என்பது வளரப்போவது இல்லை. சமூக திறன் எப்படி வளரும்? ஃபுட்பால் கிரவுண்ட் தான் வளரும். சமூக திறன் எப்படி வளரும்? பக்கத்துல நான் என்னுடைய ஒரு அனுபவத்தை சொல்றேன். என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஓய்வு வகுப்பை தாண்டியவர். பேக்கரியில கொண்டு போய் மோட்டார் சைக்கிள் ஏற்றி கொண்டு போய் பேக்கரியில இறங்கி நான் வெளியில நின்று கொண்டு ஓடி போய் ஒரு ராத்த பான் வாங்கிட்டு வாமான்னு சொல்லி கேட்டால் அந்த 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 கடையில போய் அங்க நின்று என்ன திரும்பி பார்க்க, என்ன திரும்பி பார்க்க, நான் அங்கே பார்த்து என்ன பிழைச்சி போச்சு என்று பார்த்தால் அந்த 4 பேர் நிற்கிற இடத்துல எனக்கு ஒரு அந்த பாண்டாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அந்த துணிவு வருது இல்லை. அப்ப இதுக்காகவே நான் அவைக்கு என்ன செய்வேன், வில்லங்கமா கொண்டு இறங்கி விட்டு போய் வாங்கிடுவோம். அப்ப இது இங்க இருக்கின்ற விஷயங்கள் சொல்லி பார்த்தால் இதெல்லாம் பாரம்பரியமான மரபா சொல்லப்படுற விஷயங்கள். அப்ப இந்த விஷயங்கள் நாங்கள் பெற்றார் பார்த்து 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 செதுக்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த இந்த பாரம்பரியமான விஷயங்களை தக்கண்டு 2019க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆசிரியர் வீட்டிலே நடக்குது, அதிபர் மேல இருந்தால் அதிபர் மேட்ட வீட்டில் நடக்குது, விரிவுரையாளர் இருந்தால் விரிவுரையாளர் வீட்டில் நடக்குது, எல்லா வீட்லையும் நடக்குது, பேசுற இந்த வீட்லையும் நடக்குது. அப்ப 2019க்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த நீங்க வடிவ அவதானிச்சு பார்த்தா அல்லது ஆய்வுகளை எடுத்து பார்த்தால் பேரண்ட்ஸ் என்ற அந்த பெற்றார் என்ற அந்த பகுதிக்குள்ள இருக்கிற சவால் மிகப்பெரிய சவாலா மாறி. எப்படி சும்மா ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். பெற்றாருக்கு தாங்கக்கூடிய மாதிரி இங்க முன்னுக்கு இருக்கிற இந்த சின்ன பிள்ளை 3 வருஷமா, கிட்டத்தட்ட 3 வருஷமா அல்லது முழுசா 2 வருஷமா இந்த போனுக்குள்ளதான் தன்னுடைய வாத்தியாரை பார்த்து கொண்டிருந்தது. போன் ஸ்கிரீனுக்குள்ளதான் தன்னுடைய வாத்தியாரை பார்த்து கொண்டிருந்தார். அவர் எங்கேயோ இருப்பார், அவர் வீட்டில் இருப்பார், அவர் பாடசாலையில் இருப்பார், எங்கேயோ அவர் கோவிலுக்கு பயந்து எங்கேயோ இருப்பார், நீங்களும் கோவிலுக்கு பயந்து வீட்டில் இருந்தீங்க. இந்த நிலைமை, அந்த நிலைமை எப்ப மாறிச்சதோ அன்றைக்கு ஆசிரியர்களாக மாற வேண்டிய ஒரு தேவைப்பாடு பெற்றோர்களுக்கு வந்துட்டது. அது இன்ன வரைக்கும் தொடரும். இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக எங்களுடைய ஆசிரியர்கள் போன்ல தான் சில நோட்ஸ் எடுக்கிறார், போன்ல தான் சில செய்திகளை பரிமாறுறார். இது தவிர்க்கலாம், அது தூக்கி எறிஞ்சு கொண்டு தான் இருக்கிறார். ஆனால் இந்த பெற்றாரை பொறுத்தவரையில ஒரு ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் பெற்றார் ஆசிரியராக மாற வேண்டிய தேவை வந்துட்டு. அப்ப இங்கே இருக்க பெற்றார்கள் என்ன பார்த்து கேள்வி இருக்கலாம், நாங்கள் படிக்கலையே, எங்களுக்கு படிப்பிக்க தெரியாது, எங்களுக்கு பாட அறிவில்லையே, எங்களுக்கு மதிப்பிடுற நுட்பங்கள் தெரியாது. இதெல்லாம் பிரச்சனை தான், இதெல்லாம் பிரச்சனை. இந்த வழிமுறைகள் எப்படி அமைஞ்சால் ஒரு பெற்றாருடைய பங்களிப்பு தன்னுடைய பிள்ளைங்க சாதனையில எப்படி எவ்வளவு பாசிட்டிவா இருக்கும், நேர்முகமா இருக்கும் என்பது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். அது மிக ஆழமா பேசப்படும். இந்த சபையில அது பேசக்கூடாது. நான் இதை எளிமைப்படுத்தி என்னுடைய எவ்வளவு இலகுவா சொல்லிடுமோ அப்படிதான் சொல்றேன். அப்ப இத இங்க இருக்கிற துறை சார்ந்தவர்கள் நீங்கள் இதை உங்களுக்கு சில வழி அதை விமாற்றமாக இருக்கலாம், இதுல கொஞ்சம் கிணதியான விஷயங்கள் இருக்கு, அதை நீங்க வீட்டுல பார்க்கலாம். ஆனா நான் என்னால இயன்ற அளவுக்கு சொல்ல வலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த என்னுடைய துறை சார்ந்தவர்கள், நான் ஒரு சமூகவியல் துறையை சார்ந்தவர், சமூகத்தை பற்றியே படித்து கொண்டிருக்கிறோம். இந்த சமூகத்தின் நல்ல வாழ்வுக்கு இந்த கல்வி மிக முக்கியமான விஷயம். அதனாலதான் நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி போட்டு கூட வந்து பின்னால இருப்பீங்க. நல்ல சாரி கட்டி கொண்டு வந்து அல்லது இப்ப வீட்டுல எப்படி நிப்பினம் இந்த பொம்பளையார்கள் எல்லாம் பின்னேருந்து சாப்பாடு செய்யறது,
மத்தியானத்து சட்டிமானையை கழுவுறது, அதில் இருக்கிற பழைய கறியெல்லாம் வலிச்செடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கறியெல்லாம் மினுக்கி இப்படி ஒரு சூழல்ல இருக்கிற நீங்கள் இந்த பின்னேற பொழுதுல அப்படி அழகா வெளிக்கிட்டு வந்து இங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக அக்கறை உள்ள பெற்றார் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. ஆனால் இந்த கொல்மன் என்று சொல்லி சொல்ற ஒரு என்னுடைய கூட சார்ந்த ஒரு சிந்தனையாளர் சொல்றார், ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சியில பாடசாலையுடைய தரத்தை விட குடும்பத்தினுடைய பின்னணி மிக வலிமையானது என்று சொல்லி பல ஆய்வு செய்திருக்கார். இவர் சமூகவியல் அறிஞர், ஆனால் கல்வியை பற்றி இவருடைய ஆய்வுகள் நிறைய பாடசாலை, ஒரு தரமான பாடசாலையை விட, அதாவது ஹைலைட்டட் வேர்ட், தரமான பாடசாலை. நீங்கள் எது பிரபல பாடசாலை என்று எதை மனசுல நினைக்கிறீர்களோ அந்த தரமான பாடசாலையினுடைய தரத்தை விட மிக முக்கியமானது ஒரு பிள்ளையுடைய குடும்ப சூழல் என்று சொல்லித்தான் அதை ஆராய்ந்து நிரூபிச்சிருக்காங்க. இதை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வோம். எங்களுடைய குடும்பம் ஒரு மிக, அதாவது அந்த காலத்துல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் சொன்னாங்களோ தெரியுது. குடும்பத்தில் பெற்றார்கிட்ட பழகுற அந்த பழக்கங்கள் ஒரு பிள்ளையை பொறுத்தவரையில மிக முக்கியமான. அப்ப நாங்கள் நிறைய கரிசனை எடுக்க வேண்டிய தேவை. அப்ப அதில அவர் ரெண்டு விஷயம் சொல்றார். நான் சொல்றேன், இந்த டெக்னிக்கல் இந்த திறமையை நான் குறைவா விடையலாம். அது எங்களை போல ஆட்களுக்கு இந்த விரிவுரை செய்யறாங்க, அது ஒரு முட்டு குணம் இருக்கின்ற இந்த கெடுதனத்தை ஒரு ஷோ பண்ணணும். ஆனா இது ஷோ பண்ணக்கூடிய தருணம் இல்லை. ஆனா சில விஷயங்களை சொல்றேன் என்றால் அந்த டெக்னிக்கல் திறமை சொல்லாம நான் சொல்லிடலாம். என்னன்னு சொன்னால், அடிப்படையில் ஒரு பிள்ளைக்கு ஒரு புலமை சார்ந்த விருத்தி வரும், ஒரு அறிவு சார்ந்த விருத்தி வரும். இந்த அறிவு சார்ந்த விருத்தி என்பது பாடசாலையை விட பள்ளிக்கூடம் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு, அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம், ஒரு கல்வி சார்ந்த ஒரு கல்வியை பிள்ளைக்கு பழக்கப்படுத்துறதுல இந்த பாடசாலைக்கு முன்னமே இந்த குடும்பம் தான் அவர்களுடைய நல்ல மனப்பாங்குகள் வளர்றதுக்கான பின்னணின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு சில உதாரணங்கள் சொல்ல அந்த சபையில மலிவா இருக்கும். ஒரு பிள்ளை பேசக்கூடாத ஒரு வார்த்தையை பேசுறான் என்று சொல்லி சொன்னால் இதை பள்ளிக்கூடத்துல போய் பயிர்கிறீங்க. நாங்கள் எப்பவும் பிள்ளை கட்டிக்கிறது ஆட்டாவாக சொல்லி தந்ததுன்னு சொல்லி தான் கேட்கிறோம். யாரோட பழகிறேன்னு சொல்லி தான் கேட்கிறோம். இந்த ஆரோட பழகிறா என்பதை தீர்மானிக்க வேண்டியது பெற்றாருடைய பொறுப்பு. யாரோட பழகிறா என்பதை தீர்மானிக்க வேண்டியது பெற்றாருடைய பின்னுக்கு சொல்றது. அப்ப இந்த பண்புகள் அந்த குடும்பத்தில் வளர்றதால நான் இங்கே ஒரு ஒரு பெண்மணியை இந்த பேச்சினுடைய பிரதான பாத்திரமா எடுத்திருக்கிறேன். நான் அவ பற்றி தான் கணக்க சொல்லி அலம்பியிருக்க ஜோய்ஸ் எப்ஸ்டைன் சொல்லி சொல்ற ஒரு பெண்மணி உலகத்தில பிரபலமான இந்த குடும்பத்துக்கும் பிள்ளைங்க வளர்ச்சிக்குமான தொடர்பை ஆய்வு செய்து ஒரு பிரபலமான கல்வியாளர். அதை பற்றி நிறைய சொல்லலாம், நான் சொல்லியிருக்கேன். அப்ப இந்த மனுஷி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னால் டார்கெட் என்று சொல்லி சொல்றான். டார்கெட் ஆங்கிலத்துல TARGET டார்கெட். இந்த ஆறு எழுத்தும் போதும் எனக்கு இதை பற்றி 2 மணி நேரம் பேசுறது. நீங்க பயப்படாதீங்க, நான் 2 மணி நேரம் பேசுவோம். டார்கெட் என்று சொல்லி ஒரு விஷயத்தை 6 விஷயத்தை சொல்லுங்க. இது பெற்றார் இதை சரியா உணரணும். இவங்கள் பாவம், இவங்களுக்கு இப்ப நான் பாட்டு சொன்னால் இவங்கள் சில வேளை என்னோட சேர்ந்து பாடுவாங்க. டார்கெட்டை பற்றி சொன்னா அவங்களுக்கு தெரியாது. டார்கெட் சொல்லி தெரியுமா உங்களுக்கு? டார்கெட் சொல்லி தெரியுமா? போன்ல விளையாடிய இவர் டார்கெட்டை தாக்கினார், இவர் டார்கெட்டை நோக்கி ஓடுறார் எல்லாம் போன்ல சொல்லிடுங்க. என்னது டார்கெட் என்ன? இதுல இருந்து அந்த கல்லு வரைக்கும் ஓடி போட்டு வா சொல்லி ஒரு ஆள் சொல்றேன். என்னது? அந்த கல்லி இல்ல அப்ப சொல்லி தெரியும். இதுதான் எனக்கு சொல்லலாம். இதைத்தான் எனக்கு படிப்பிக்கலாம். பேரண்ட்ஸுக்கு என்ன படிப்பிக்கலாம்னா இந்த டார்கெட்ன்றதுக்குள்ள இதெல்லாம் ஆங்கில சொல்லுகள். நான் அந்த சொல்லுல உங்களை போர் அடிக்கல. முதலாவது இந்த டார்கெட்ன்றத முதலாவது டாஸ்க் ஸ்ட்ரக்சர் சொல்லி சொல்றோம். டாஸ்க் ஸ்ட்ரக்சர். டாஸ்க் என்ன? ஒரு நான் தமிழ்ல அதில் போட்டு இது பணி, ஒரு ஆளுக்கு குறிச்சு ஒதுக்கப்பட்ட பணி. சரிங்களா? யாருக்கு அந்த பணி, யாருக்கு அந்த டார்கெட் என்று பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால்
பெற்றார். பெற்றார் என்றது இரண்டாவது ஆசிரியர். பெற்றார் இரண்டாவது ஆசிரியர் என்றது 2009க்கு பிறகு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. பெற்றார்கள் எல்லாம் இரண்டாவது ஆசிரியர்களாக இருந்தால் ஆசிரியர் என்ன எதிர்பார்க்கிறோமோ அவ்வளவு பிள்ளை பெற்றார்கிட்ட எதிர்பார்க்குது. அதுக்கு பிறகு அப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த 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 விஷயத்தின் பின்புலத்தில் பிள்ளைக்குரிய டாஸ்க பெற்றார் செய்ய வேண்டிய சில நிர்பந்தங்கள் வந்து சேர்ந்தது. அப்ப இது பெருஞ்சுமை. அதிலே கல்வி அறிவில்லாத பெற்றார்கள், பாடசாலையில கற்பிக்கிற ஆசிரியர்களோட தொடர்பில்லாத பெற்றார்கள். நாங்கள் கேட்டு பார்க்கலாம் உங்களை, நான் என்னுடைய பிள்ளைக்காக எத்தனை தரம் ஒரு ஒரு டேர்மில ஆசிரியரை போய் சந்திக்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைக்காக ஒரு டேர்மில எத்தனை தரம் ஆசிரியரை போய் சந்திக்கிறேன். என்னுடைய பிள்ளைங்க வகுப்பாசிரியரை அல்லது ஒரு பாடாசிரியரை சந்திக்கிறேன். கேள்வி கேட்டு பாருங்க, டாஸ்க் சரியா இருக்கா, நான் செய்ய வேண்டிய எனக்கு இடப்பட்ட பணி நான் சரியா செய்யலாம். இது கேள்வி. சுருக்கமா சொல்றேன். இரண்டாவது விஷயம் அதிகார கட்டமைப்பு சொல்லி சொல்றோம். authority structure, அதிகார கட்டமைப்பு. அதான் இரண்டாவது தாகல்ல வர இரண்டாவது அதே அதிகார கட்டமைப்பு சொல்லி சொன்னா என்ன என்று பார்த்தேன்னு சொல்லி சொன்னால், இதை பெற்றார் சரியா புரிய வரும். எனக்கு 15 வயதில் ஒரு பிள்ளை இருக்கான், எனக்கு 8 வயதில் ஒரு பிள்ளை இருக்கான். இந்த 15 வயது 8 வயது பிள்ளை ரெண்டையும் சேர்த்து தான் நான் வளர்க்கிறேன். இப்படி சேர்த்து வளர்க்கக்குள்ள மூத்தவ இளையவர்கள அதிகாரம் செலுத்துகின்ற அந்த முறையை நான் என்னுடைய குடும்பத்தில் எப்படி வச்சிருக்கிறேன். இதுதான் கேள்வி. மூத்தவ அதிகாரம் செலுத்தும். வடிவா கவனிச்சு பாருங்க, உங்களோட பிள்ளைகளை வேற நுட்பமா கவனிக்கணும். கவனிச்சா தெரியும், என்னுடைய மூத்த பிள்ளை என்னுடைய இளைய பிள்ளை மீது அதிகாரம் செலுத்தியக்குள்ள அந்த அதிகாரத்தால என்னுடைய இளைய பிள்ளைக்கு ஏதாவது பலன் கிடைக்குதா? சரிங்களா? அந்த அதிகாரம் எப்படி வெளிப்படும்? டிவியை போடுறதுல வெளிப்படும். இவன் கிரிக்கெட்டுக்கு சேனலை மாற்றுவான், அவன் சீரியலுக்கு சேனலை மாற்றுவான், இவன் டோராக்கு சேனலை மாற்றுவான், அவன் கிரிக்கெட்டுக்கு சேனலை மாற்றுவான். இந்த அதிகார கட்டமைப்பை நான் எப்படி பேலன்ஸா வச்சிருக்கிறேன். இது சின்ன இடத்துல தொடங்குது. இந்த உதாரணம் டோரா கிரிக்கெட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் திருமணம் வரைக்கும் வரும், வாழ்கின்ற முழு பகுதிக்கு வரும். மூத்தவர்கள் என்று சொல்லி சொல்ற பாத்திரங்கள் அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், மாமியா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். இந்த மூத்தவர்கள் ஆட்கள் இந்த பிள்ளைன்ற விஷயத்தில் எப்படி தீர்மானம் எடுக்கிறான், பிள்ளை எப்படி தீர்மானம் எடுக்கிறான். அம்மாவை கீழாமல் அம்மா ஃபீஸ் கட்ட கொடுத்த காசில பேலன்ஸ் வரைக்குள்ள மிச்ச காசு வரைக்குள்ள அந்த மிச்ச காசுக்கு இப்போ ஒரு சோடா வைக்கிறது பேர் தெரியல, ஆல்கஹால் ரேட் கூடினது. சின்ன பிள்ளை குடிக்க வேண்டாம் எழுதிக்கிறாங்க, சிவப்பு கலர்ல சின்ன போகுது, குடிக்கிறீங்களோ? அது குடிச்சிருக்காங்க. அப்ப பிழைச்சு போச்சு விஷயம், பிழைச்சு ஸ்டிக்கிங் சொல்லி சொல்லுவாங்க. செத்த வீடு முழுக்க அந்த போத்தெல்லாம் கிடக்கு. பெரியவன் குடிச்சிட்டு போடணும், ஆனா குடிப்பு போட்டுருக்கான். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கீழே கொடுக்க வேண்டாம். பிள்ளை குடிச்சிருக்கேன்னு சொல்லு, அது அவன் பிள்ளை இல்லை. ஆட்ட பிள்ளை வாங்கி கொடுத்தாத பிள்ளை வாங்குறதுக்கு காசை அவன் கையில கிடைக்க செய்தாத பிறகு நீங்க வாங்கியும் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸ்டிங்க வாங்கி இந்த பெற்றா இருந்தா அப்படி ஸ்டிங் குடியேந்து கொடுத்த மாதிரி இல்லை. பள்ளிக்கூடத்தால விதைக்க 50 ரூபா பொக்கெட்ல இருந்தால் 70 ரூபா பொக்கெட்ல இருந்தால் எவ்வளவு சூடா? 120 விலை தெரியும். 120. அப்ப 120 பொக்கெட்ல இருந்தால் இவன் கொடுத்து வாங்க, அல்லது அப்பாவே அடம் பிடிப்பான். இந்த 120 வாங்கிட்டாங்க, 120 வாங்கிட்டாங்க. இப்ப என்ன விஷயம் சொல்லி சொன்னால், இந்த அதிகார கட்டமைப்பை வளர்ந்தவர்களுக்கும் இளையவர்களுக்கும் எப்படி பேலன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நீ இந்த முறை மேத்ஸ்ல 80 மார்க்ஸ் எடுத்தால் நான் உனக்கு அந்த ரேசிங் சைக்கிள் வாங்கி தருவேன்.
மேக்ஸில் 80 ஏன் அப்ப ரேசிங் சைக்கிள் மேக்ஸில் 80 எடுத்ததுக்கு இந்த காலத்து வாத்தியார் இருந்தது ஒரு ரப்பர், ஒரு அழி ரப்பர். மேக்ஸில் என்ன 80 எடுத்ததுக்கு இந்த காலத்து வாத்தியார் இருந்தது ஒரு திருத்தின பென்சில். முந்தி பென்சில் திருட்டாம வரும், அவர் அதை வாங்கி திருத்தி போட்டு கொண்டு வந்து திருத்தின பென்சில் விடுவாரு. எந்த வாத்தியார்? நான் படித்த வாத்தியார் எனக்கு அப்படிதான் தந்தார். மேக்ஸில் 80 எடுத்ததுக்கு நாங்கள் இந்த நவீனமான சைக்கிளை வாங்கி கொடுக்கணும். அப்ப இது என்ன விஷயம் சொல்லிட்டுனால் வெகுமதியை எப்படி கொடுக்கணும், அவனுக்கு கிடைக்க வேண்டிய வெகுமதியை கொடுக்குறேங்க, அது ஆக மோசம். கொடுத்தால் அளவுக்கு மிஞ்சி கொடுக்கணும். யூனிவர்சிட்டிக்கு போ, நான் உனக்கு கார் எடுத்து தரேன், பிள்ளை 4 பிள்ளைகளை ஏற்றி கொண்டு பாருக்கு போகுது. எனது யூனிவர்சிட்டி போறாதுக்கா ஸ்டூடெண்ட் நான் போறேன், நானே போறேன். நான் கார்ல போய் எனக்கு ஒரு ஃபீலிங் வராது. நான் கதை வச்சு கொடுத்தேன், நான் போயிருக்கேன் கார்லாம் வந்தேன். அந்த காலத்துல ஒரு எனக்கு பேர் உமாவதி சிவமோ அந்த அருணந்தி சிவம், அந்த காலத்து சமய இந்த சந்தான குரவர்கள் சொல்றார், தன்னுடைய 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 குரு இதில் ஏறி கூட கல்லக்க தூக்கி கொண்டு போய் அவர் இவர் பார்த்து கொண்டு சொல்றார். சொல்றாங்க பிள்ளைகளே, பட்டக்கட்டையில் பகற்கொண்டு போகுது காரியம். அப்ப இந்த பட்டக்கட்டைக்கு அந்த பட்டக்கட்டைக்கார் நான் போறவன் பகற்கொண்டு தனிய போறதுக்கு ஏப்ப அவர்கள் ரெண்டு எந்த பார்த்து கேட்டா நியாயமான கேள்வி, நியாயமான கேள்வி. அப்ப நான் ஒரு பிள்ளைக்கு படிக்கிற பிள்ளைக்கு என்னுடைய கஸ்டடியில இருக்கிற பிள்ளைக்கு நான் செய்யற ரிவார்டு என்ன வெகுமதியா கொடுக்குறேன்னா இதை பற்றி ஆழமா சிந்திக்க வேண்டிய தேவை. எனக்கு சொல்லலாம், என்னால சொல்ல முடியாம இருந்தால் ஒரு 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 புத்திபூர்வமான விஷயத்தை அங்கீகரிச்சு சில விஷயத்தை கொடுக்கறதுக்கு பழகும். பிள்ளை புத்திபூர்வமான விஷயத்தை அங்கீகரிக்கும். என்னுடைய பிள்ளை திருவார வரைக்குள்ள 100 ரூபாய் காசை கண்டு எடுப்பேன். என்னுடைய ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு கதையில எழுதியிருக்கேன். நான் கதை ஒன்று, நான் தான் குளிச்சு கொண்டிருக்கிறேன் கிணத்துல, புது கிணத்துல நான் குளிச்சு கொண்டிருக்கிறேன். என்னுடைய அம்மா எனக்கு தண்ணி எல்லாம் அள்ளி விட்டுட்டு சோப்பெல்லாம் தந்துட்டு குளிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு கூட்டேன். நான் குளிச்சு கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்துல ஒரு வயது வந்த அம்மா, என்னுடைய அம்மா என்ற வயதுக்குரிய ஒரு அம்மா வந்து குளிச்சு கொண்டு, அவ குளிச்சுட்டு குளிக்க நல்ல அழகான தாலி கட்டி இருந்தவ, நல்ல டிசைன்ஸ் போட்ட, எல்லாரும் கட்டுற தாலி மாதிரி இல்லாம கொஞ்சம் வசதி படைச்சவ கூட இருக்கு. இப்போ வசதியான தாலி கட்டி இருந்தவ. அவ குளிச்சுட்டு போயக்குள்ள தாலி பத்தல்ல விழுந்து போச்சு. எனக்கு தெரியும் அவ போட்டு, நான் பத்தலை கடந்து வரையக்குள்ள அந்த தாலியை கண்டு எடுத்து என்ன செய்திருப்பேன் நான் சொல்லுவா, என்ன செய்திருப்பேன், எனக்கு ஒரு தாலி கிடைச்சது, என்ன செய்திருப்பேன், விழுந்து கிடக்க செய், என்ன செய்வோம், என்ன செய்வோம், அவ இல்லை அவ விட போடுவோம், அவருக்கு தெரியாது தாலி விழுந்து. நான் தாலியை கொண்டு போய் எனக்கு ஒரு பெரிய சொத்து கிடைச்சது என்று சொல்லி கொண்டு அம்மாட்ட கொடுத்தேன். இது ஒழிச்சு வைங்கம்மா. அம்மா என்ன சொன்னா, இன்னொரு ஆண்டு சாமான் எடுக்கக்கூடாது, அந்த மனுஷத்தை திருப்பி கொண்டே கொடுக்கணும், நீ கொண்டே கொடுக்க தேவையில்லை, நான் கொண்டே கொடுக்குறேன். ஒரு 10 நிமிஷத்துல அந்த மனுஷன் அந்த வீட்டை வந்துட்டான். வந்து அம்மா கூப்பிடுறா, பிள்ளை தம்பி அங்க பிடிச்சு கொண்டு நின்றவன், நான் குளிக்கதான் விழுந்திருக்கும் பொருளை காணல. எனக்கு முன்னால என்னுடைய அம்மா அந்த தாலியை எடுத்து இன்னாம நான் கொண்டு வர வேண்டியதுனா நீங்கள் வந்துட்டே கொடுங்க. வாழ்க்கையில நான் என்னுடைய அம்மாட்ட படிச்ச இந்த பாடத்தை வாழ்க்கையில நான் மறக்கலாம். எனக்கு அதுக்கு கிடைச்ச வெகுமதி என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வரைக்கும் அம்மா சொல்லிக் கொண்டிருப்பாங்க கதையை. இந்த வரைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம், என்ற மகன் இப்படியானவன் சொல்லி கொண்டிருப்பாங்க. அதற்கு இந்த வயது, எனக்கு எத்தனை வயது, 50 வயது தாண்டிட்டு இன்றைக்கு இந்த பிள்ளைக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு கிக் எனக்கு தெரியல. பெற்றார் இப்ப நான் உங்களோட பாசையில பேசுறேன், சரியா? இது ஒரு வகுப்பறையில அல்லது வேற விதமான ஒரு கூட்டத்தில் வேற விதமா இருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், குரூப்பிங் ஸ்ட்ரக்சர் சொல்லி சொல்றது, குழுவாக்குற கட்டமைப்பு. இது இன்றைக்கு பெரும் சவாலை எதிர்கொள்ற ஒரு விஷயம். எந்த பிள்ளை குழுவாக யாரோட குழுவாக, நான் ஒரு பிரபலமான பாடசாலையில ஆசிரியராக இருந்தால் பிரதம விரும்புகிறார். அந்த பாடசாலையில உங்களுக்கு தெரியும்,
இப்ப வகுப்பறையில அது கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அந்த காலத்துல மிக தீவிரமாக கல்வி ஏற்பாட்டாக சொல்லப்பட்டது இந்த குழுவாக்கி பிள்ளைகளை இருத்தவும். ஒரு ரவுண்டிலே அந்த குழு மாறிக்கொண்டிருக்கும். இதுல 6 பேர் இருந்தால் அந்த 6 அடுத்த நாள் மற்ற குழுவிலே இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணி மாற்றுவோம். நான் படிச்ச பாடசாலையில பொம்பளை பள்ளிக்கூடம் படிக்கிற பள்ளிக்கூடம் மிக்ஸ் பண்ண விடவே மாட்டோம். பிள்ளைகள் 8ஆம் 9ஆம் பிள்ளைகள் மிக்ஸ் பண்ண விடவே மாட்டோம். ஏன் மிக்ஸ் பண்ண முடியல என்பதை பற்றி என்னுடைய மண்டை யோசிச்சு கொண்டே இருந்தது. கண்டுபிடிச்சால் பிரபலமான பாடசாலையில படிக்கிற டாக்டர் நாட்ட மிக பிரபலமாக வெளியில உத்தியோகங்கள் இருக்கிறாங்க பிள்ளைகள் உண்டா சேர்ந்துட்டாங்க. அவ சேர்ந்துதான் சாப்பிடுங்க. அவ இன்னொரு குரூப்ல இருக்கிற ஆளை சேர்க்க விரும்ப மாட்டான். சரிங்களா? இதுதான் மைண்ட்செட் இயல்பு. அப்ப என்னுடைய பிள்ளை தனியா இந்த குழு இல்லை. இது நான் பள்ளிக்கூடத்துல சொன்ன குழு. இந்த தெருவில் நிற்கிற குழுவில போய் சேர்ற என்னுடைய பிள்ளை எப்படி போய் சேருது? கோவிட் காலத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீர்கள். கோவிட் காலத்துல இந்த போனுக்குள்ளால என்னுடைய பிள்ளைக்கு கிடைச்ச குழு எப்படி ஆனது யோசிச்சுட்டாங்க. வித்தியாசமான குழு கிடைச்ச பிள்ளைகள் வித்தியாசமான பாதையில போன வரலாறு. இன்றைக்கு தெருவில் நிற்கிறவன் அவனா போய் தெருவில் நிற்கிறேன். நாங்கள் அவன் குழுவாகைக்குள்ள என்னுடைய அதிகாரத்தை பாவிக்காமல் விட்டதால தான் அவன் போயிருக்கிறான். அவன் குழுவா திரள முற்படைக்குள்ள அவன் 14 வயதுல குழுவா திரண்டு இருப்பான், 10 வயதுல குழுவா திரண்டு இருப்பான். அந்த நேரத்தில் நான் கவனிக்காத 25 வயதுல குழுவா நிற்கிறான், பிரச்சனை பண்றான்னு சொல்லி நான் திருத்திக்கலாம். குழு ஆகைக்குள்ள இது குடும்பத்துக்குள்ள தான் வேறு. இது குடும்பத்துக்குள்ள தான் வேறு. இதை ஆசிரியர்களை கவனிச்சு கொண்டிருக்கீங்களா? பள்ளிக்கூடம் கவனிச்சு கொண்டிருக்கீங்களா? இப்ப இது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது அதுவும் பெற்றாருக்கு கஷ்டமான ஒரு பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த பிள்ளைய மதிப்பு இவாலுவேஷன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பிள்ளைய மதிப்பு உங்களோட பிள்ளைய ஆசிரியர்கள் மதிப்பிடுறார்கள். ஒரு நீல புத்தகம் வச்சிருப்பார்கள் பிரைமரியில. அந்த நீல புத்தகத்துல 28 இன்னும் ஒரு தேர்ச்சி இருக்கு. எனக்கு சரியா நம்பர் சொல்லணும் தெரியா, தேர்ச்சி இருக்கும். அந்த தேர்ச்சியை டிக் பண்ணி கொண்டு போறாரு. அப்ப நாங்கள் எந்த பிள்ளைங்க தேர்ச்சி முழுவதும் இந்த ஆசிரியர் ஏற்படுத்திட்டாக தேர்ச்சி தான். ஆனால் இந்த பிள்ளையை மதிப்பிட வேண்டிய சில தருணங்கள் என்னிடம் இருக்கு. என்னுடைய பிள்ளையை மதிப்பிட வேண்டிய தருணங்கள் என்னிடம் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த மதிப்பிடுகின்ற விஷயத்தை நாங்கள் செய்வது அடுத்தது மேட்டர் டைம் ஸ்ட்ரக்சர் சொல்லி காலம். இது சும்மா ஒரு வீட்டு வேலையை தொடங்கும். ஆசிரியர் கொடுத்த வீட்டு வேலையை சரியான நேரத்தில் பிள்ளை செய்தா என்று பார்க்கிறது எங்களுடைய பொறுப்பு, பெற்றாருடைய பொறுப்பு. அதுல தொடங்கும். ஆனால் அதுல தொடங்கின விஷயம் எங்க வரைக்கும் போகும் என்று பார்த்தால், சுதாகரன் நம்முடைய அதிபர் இன்றைக்கு 1:30 மணிக்கு சரியா இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்கு பட்ட பாடு பெரும்பாலும் சரியான நேரத்துக்கு தொடங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட சரியா தொடங்கிடுறாங்க. என்ன கிட்ட கடைசியா டைம் என்ன 1:30 மணிக்கு 2 நிமிஷம் இருக்கு, 2 நிமிஷம் இருக்கு நான் சொன்னேன். சரியா வாங்குவோம் வெளியில போகணும்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போனேன். உங்களுடைய அதிபருக்கு கையெழுத்து. இது இந்த டைமை நான் எப்படி பாதிக்கிறோம் வாழ்க்கை முழுக்க வாரம். அவ தயவு செய்து பெற்றார கேட்கிறேன். நான் இந்த விஷயங்கள் இந்த 6 விஷயத்தையும் நீங்கள் இன்றைக்கு இங்க வந்ததில் ஒரு பெரும் பயனா பெரும் பேரா கருதி கொண்டு ஒரு நாள் உங்களோட வீட்டில் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, செய்து பாருங்க. உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாற்றங்கள் மிக தத்துவமா எதிரொலிக்கிறத நீங்கள் காணுங்க. சரிங்களா? இப்ப நான் தொடங்கின இடத்துக்கு போக போறேன். பெட்டால பிள்ளை அம்மாண்ட வயதுல இருந்து பெட்ல படுக்கையே குதிச்ச இன்ஜினியராக இருக்கும், அதுல இருந்து குதிச்ச ஒரு செஸ் பிளேயராக இருக்கும், செஸ்ல சாதனை படைக்கும், அதுல இருந்து குதிச்சு டோனியை போல வருவோம்னு சொல்லி கனவு காணலாம். அதை விட உங்களுக்கு மிக முக்கியமான பணி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சர்ல மதிப்பு ஒரு பணி இருக்கு. இந்த பணியை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் மகத்தானவர்கள், பாடசாலை மகத்தானது. இப்படியான வரலாறு மிக்க பள்ளிக்கூடங்களில் படிக்கிறது ஒரு பெருமையானது. மிக தூரம் கூட இந்த பாடசாலைகளை கிராமப்புறத்தில் இருக்கிற இந்த
பெரியவர்கள் உருவாக்கி வழிநடத்தி இருக்கிறார்கள். இது இந்த பயன் முழுவதாக எங்கள்கிட்ட வந்து சேர வேண்டுமாக இருந்தால் நாங்கள் பெற்றோர் இந்த ஆசிரியர்களுடையும் பாடசாலையுடையும் சமூகத்துடையும் சேர்ந்து நான் திருப்பி திருப்பி சொல்ல விளைகிறதுதான் இந்த வளைவுக்கு நீங்கள் பெருமானம் சேர்க்க வேண்டுமாக இருந்தால் இதை செய்தே ஆகும். இல்லாவிட்டால் வளைவும் கட்டிடங்களும் அப்படியே இருக்கிற நாங்கள் வளைஞ்சு நிறுத்தி தூர பாதையில போவோம். இதை இன்றைக்கு ஒரு சத்தியமாக செய்து கொண்டு எங்களுடைய பெற்றார்கள் ஆசிரியர்களோடு இணைந்து தங்களுடைய பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய சாதனைகளை அந்த 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 சாதனைகளுடைய சுவையை அனுபவிக்க என்னுடைய வாழ்த்தை சொல்லி இந்த பிள்ளைகள் எல்லாம் வெளியிட்டு வந்து டான்ஸிங்லாம் இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் மிக சிறப்பாக வந்து மிக சாதனைகளை குறித்து இந்த பிள்ளைகள் எல்லோரும் எதிர்காலத்தில் பெரியவர்களாக வர என்னுடைய வாழ்த்துக்களை